இந்த வண்டி வந்து டொயோட்டோ ஃபார்ச்சுனட் 2011 மாடல். இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இக்னிஷன் கீ ஆன் பண்ணாலும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஏர்பேக் வார்னிங் லைட் வந்து கன்சிஸ்டிங்கா வந்துட்டு இருக்கு. இது எப்படி சரி பண்ண போறோம்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது இந்த டிடிசி கோடு கரண்ட்லயே தான் காட்டுது. கிளியர் பண்ணவனே திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணா இந்த கோடு கன்சிஸ்டிங்கா வந்துட்டு இருக்கு. இதுக்கு 3 சினாரியோ ப்ராப்ளம் வரும். டிரைவர் ஏர்பேக் மாடுலரும் இந்த கிளாக் ஸ்ப்ரிங்க கனெக்ட் பண்ற அந்த கப்ளர் பின் இருக்கு பாத்தீங்களா, இது ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருந்தா வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கிளாக் ஸ்ப்ரிங் ரிப்பன் உள்ள ஃபால்ட் ஆகுதுன்னா மாதிரி வரும். மூணாவது பாத்தீங்கன்னா கிளாக் ஸ்ப்ரிங் போற ஒயர் ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும். இந்த வண்டியில இந்த கிளாக் ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ற கப்ளர் பின் இருக்கு பாத்தீங்களா, இது ப்ராப்ளம் இருந்தது. இதை சரி பண்ணிட்டு ஸ்கேன் போட்டு டிடிசி எல்லாம் கிளியர் பண்ணிட்டவனே இக்னிஷன் கீ ஆன் பண்ணா அந்த ஏர்பேக் வார்னிங் லைட் 5 செகண்ட்ஸ் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா அந்த வார்னிங் லைட் எதுவும் வரல. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க, மாத்தி பாருங்க.